ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிரவுண்ட் கார்டனில் அழகாக பூத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க. இதுதான் அந்த பூச்செடி. ஒரு 3 வெரைட்டிஸ் எங்க கார்டன்ல பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. அவ்ளோ அழகா இருக்கு. எல்லா சீசன்லயும் பூக்கக்கூடிய ஒரு செடி. ஒரு தடவ நீங்க இந்த விதைகள் வாங்கி வளர்த்துட்டா போதும். நமக்கு வந்து எப்பவுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே கிரவுண்ட் கார்டன்லயோ, டெரஸ் கார்டன்லயோ பூக்கள் இருக்கணும். எல்லா சீசன்லயும் பூக்கணும். லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கெலாடியா சீட்ஸ் வாங்கி வளர்த்துக்கோங்க. சூப்பரா வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்க விதைகள். ஸோ என்கிட்ட நெறைய சீட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் குடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ரீசென்ட்டா எடுத்த விதைகள் தான். எப்பவுமே என்னோட கார்டன்ல விதைகள் இப்போ தயாராகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பூக்கள்லேருந்து நமக்கு விதைகள் அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கும். நம்ம புது புது விதைகள் எடுத்து அப்படியே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க இந்த செடி எப்போ முளைச்சிதுன்னே தெரியல. விதைகள் தானாவே விழுந்து நமக்கு வந்து செடிகள் முளைச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் 20 டேஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3 இலை விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. டெரஸ் கார்டன்ல தொட்டிலையும் நீங்க வளர்க்கலாம். சூப்பராவே வளரும். அதாவது தொட்டி ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே தொட்டியே மறைச்சிடும். அவ்வளோ அளவுக்கு பூக்கள் நல்லா செடிகள் பெரிய செடிகளா வளர்ந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும். அப்படியே நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாவே பூக்கள் பூத்துட்டே இருக்கும். எல்லா சீசன்லயும் பூக்கள் பூத்துட்டே இருக்கும். பாருங்க இது வந்து ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா பெரிய செடியாவே வளர்ந்துருச்சு. இனி அடுத்த ஸ்டேஜ் மொட்டு வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இது மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு மொட்டு வந்து பூக்கள் பூக்கும். அப்புறமா சைட்லேருந்து பிரான்ச்சஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ நீங்க டெரஸ்ல வச்சீங்கனாலும் சரி, கிரவுண்ட்ல வச்சீங்கனாலும் சரி, நல்லா பெரிய இடத்த ஆக்கியூபை பண்ணிக்கும். ஸோ தொட்டியில வைக்கிறீங்கன்னா, நல்ல பெரிய தொட்டியா செலக்ட் பண்ணி இந்த செடிய வைக்கலாம். விதைகள் போட்டு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்னோட கிரவுண்ட் கார்டன்ல ஒரு 3 இடத்துல நான் வச்சு விட்டுருக்கேன். ஸோ இந்த 3 இடத்துலயுமே எனக்கு அந்த பெரிய இடத்தையும் ஆக்கியூபை பண்ணி அப்படியே பூக்கள் பூத்துட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து தினமும் இந்த பூக்கள் வந்து சீக்கிரமா வாடாது. அதுவும் ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும்னா வச்சு பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ வாடவே வாடாது சீக்கிரமா. அதனால நம்ம கார்டன் எப்பவுமே பூத்து குலுங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த சீட்ஸ் வாங்கி வளர்த்து பாருங்க. ரொம்பவும் கேர் பண்ணி வளர்க்கக்கூடிய அவசியமே இல்லாத செடிங்கிறதுனால ஈஸியாவே வளர்க்கலாம். ஸோ லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் எல்லா சீசன்லயும் வளரும். ஸோ நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அருமையான ஒரு பூச்செடி இந்த கெலாடியா. விதைகள் நம்ம போட்டு விட்டுட்டாலே போதும். நமக்கு வந்து 10லேருந்து 15 நாள்ல நல்லா முளைச்சு வளர ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு தொட்டியில வைக்கிறீங்கன்னா, ஒரு தொட்டியில ஒரு செடி வச்சாலே போதும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா? அப்படியே அந்த தொட்டி ஃபுல்லாவே ஒரு செடி வளர்த்தாலுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். நெறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து ஒரு செடி வச்சாலே போதுமானது. தரையில வந்து நமக்கு வந்து எவ்வளவு விதைகள் விழுந்தும் செடிகள் முளைச்சு வளர்ந்தாலும் நமக்கு வந்து பூக்கள் பூத்துட்டே இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் தொட்டியில வந்து நம்ம வந்து 1 அல்லது 2 செடிக்கு மேல நம்ம வளர்க்க வேண்டாம். ஏன்னா சத்துக்கள் கிடைக்காம செடிகள் வந்து சின்ன செடியாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து வளர்க்கலாம். உங்களுக்கு சீட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.